அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ பொங்கல் செலப்ரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. அகைன் நம்ம கிளாஸஸ்குள்ளே வருவோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் திருவருட்பா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர், காரைக்குடி. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டுக்கு ஆன்லைனில் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நம்ம ஃபீஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு கிளாஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எதுவும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உள்ளே போவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவருட்பா. ஸோ திருவருட்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ராமலிங்க அடிகளாருடைய அந்த பாடல்களோட தொகுப்பை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா திருவருட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்கள், அந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இறைவனை என்ன சொல்கிறாரு, கருணை நிறைந்த இறைவன் என்னோட கண்ணில் கலந்து இருக்கிறாரு, என்னோட கருத்தில், என்னுடைய கருத்துக்களில் கலந்து இருக்கிறாரு, என்னுடைய எண்ணங்களில் அவர் வெளிப்பட்டு நிற்கிறாரு. நான் அதே மாதிரி என்னுடைய இசையில் காணப்படுறாரு, நான் இசைக்கக்கூடிய பாடலில் அவர் கலந்து இருக்கிறாரு. அத்தகைய இறைவன் என்னுடைய உயிரிலையும் கலந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்டட். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு பாடல் பாடியிருக்காரு. எல்லாம் வல்ல கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் கலந்திருக்கிறாரு. கண்ணில் கலந்தான் என் கண்ணில் கலந்து இருக்கிறாரு. கருத்தில் கலந்தான் என்னுடைய கருத்துக்களில் கலந்திருக்கிறாரு. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் அப்படின்னா என்னுடைய எண்ணங்களில் கூட அவர் கலந்து இருக்கிறாரு. அத்தகைய இறைவன் பண்ணில் என்னுடைய இசையில் கலந்திருக்கிறாரு. என் பாட்டில் என்னுடைய பாடல்கள்லையும் கலந்திருக்கிறாரு. அத்தகைய இறைவன் என்னுடைய உயிரிலையும் கலந்திருக்கிறாரு அப்படின்னு பாடியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிரியர் குறிப்பு. ஓகே. ஸோ இவர் ஆத்தர் நேம் யார், ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார். தென் இவரோட பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பு 5/10/1823 பிறந்திருக்காரு. ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூரில், சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூர். ஓகேவா? ஸோ இவரோட பிறப்பு 5/10/1823 கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூரில் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ராமையா சின்னம்மையார். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட சிறப்பு பெயர். இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவருட்பிரகாச வள்ளலார். திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்து இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய இறப்பு 30/1/1874.
ஓகேவா. 30/1/1874 இவர் இறந்திருக்காரு. தென் இவருக்கு திருவருட் பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயரை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு பெயரை வழங்கியவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். தொழுவூர் வேலாயுத முதலியார். தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூல் குறிப்பு பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல் குறிப்பு. ஸோ இதுவரையும் புரிஞ்சதா? ஸோ பாருங்கள், ஆசிரியர் வந்து ராமலிங்க அடிகளார். இவர் 5/10/1823 பிறந்திருக்காரு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூரில் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் வந்து ராமையா, சின்னம்மையார். இவருடைய சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். இவருடைய இறப்பு 30/1/1874. இவருக்கு திருவருட் பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயரை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். ஸோ அடுத்து நூல் குறிப்பு. திருவருட்பா அப்படின்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்திருப்பாங்க. ஓகேவா. ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களின் தொகுப்பு. ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து என்னது அப்படின்னா திருவருட்பா. ராமலிங்க அடிகளாருடைய மொத்த பாடல்களோட தொகுப்பை தான் வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய நூல்களை வந்து தொகுத்து பெயர் வழங்கியவர். இவருடைய பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். அதே மாதிரி இவருடைய நூல்களை தொகுத்தவர் திருவருட்பா என பெயரிட்டவர். திருவருட்பா என பெயரிட்டவர். ஸோ இவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. இவருடைய நூல்கள், அதாவது பாடல்கள், ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களை எல்லாம் தொகுத்தவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார் தான். அதே மாதிரி அந்த பாடல்களுக்கு திருவருட்பா என பெயரிட்டிருப்பார். தென் அந்த பாடல்களை வந்து மொத்தம் 5818 பாடல்கள் வந்து காணப்படுது. ஓகேவா. திருவருட்பாவில் மொத்தம் 5818 பாடல்கள். இந்த பாடல்களை வந்து 6 திருமுறைகளாக பகுத்திருப்பார். இப்போ திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6 திருமுறைகள். 6 திருமுறைகளாக பகுத்திருக்காரு. ஓகேவா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். ஒன்ஸ் அகைன் திரும்ப சொல்கிறேன். ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களோட தொகுப்பை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா திருவருட்பான்னு சொல்கிறோம். ஸோ திருவருட்பா அப்படின்னா அவருடைய பாடல்களோட தொகுப்புன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த பாடல்களை எல்லாம் யார் தொகுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் தொகுத்திருக்காரு. ஸோ இவர் வேறு என்னென்ன பண்ணியிருக்காரு இந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா திருவருட்பா என பெயரிட்டவரே யார் அப்படின்னா இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் தான். அதே மாதிரி அந்த திருவருட்பாவில் மொத்தம் 5818 பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களை 6 திருமுறைகளாக பகுத்தவரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொழுவூர் வேலாயுத முதலியார். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து ராமலிங்க அடிகளாருடைய பணிகள் என்ன, அவர் என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், மத நல்லிணக்கத்திற்காக சமரச சன்மார்க்க சங்கம். ஓகேவா. மத நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1865 தொடங்கியிருக்காரு. மத நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை 1865 தொடங்கியிருக்காரு. செகண்ட் ஒன், அனைத்து மக்களுடைய பசி துயர் நீங்க அறச்சாலை. மக்களின் பசி துயர் நீங்க அறச்சாலையை 1867 தொடங்கியிருக்காரு. ஓகேவா. தேர்ட் ஒன்,
மக்களுக்கு அறிவு நெறி விளங்க ஞான சபை அப்படிங்கிற அமைப்பை 1872 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ சமரச சன்மார்க்க சங்கத்தை அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை 1865 தொடங்கியிருக்காரு. தென் அடுத்து அறச்சாலை, அதாவது மக்களின் பசித்துயர் நீங்க அறச்சாலையை 1867 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தென் மக்களுக்கு அறிவு நெறி விளங்க ஞான சபையை 1872 தோற்றுவித்திருக்காரு. தென் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், இதுதான் இவரோட முக்கியமான வரி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஸோ இவர் மக்களின் பசுத்தியர் நீங்க வடலூரில் சத்திய தர்ம சாலையை நிறுவியிருப்பார். ஸோ இப்படி பணி செய்த இவருடைய இறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 30/1/1874 தைப்பூச திருநாள் அன்று என்ன அப்படின்னா இவர் இறந்து போயிருப்பார். தென் இது தவிர இவர் என்னென்ன நூல்கள், இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எழுதிய உரைநடை நூல்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஜீவ காருண்ய ஒழுக்கம். செகண்ட் ஒன் மனுமுறை கண்ட வாசகம். இது இவருடைய உரைநடை நூல்கள். ஓகேவா? ஸோ இவருடைய உரைநடை நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவ காருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். தென் அடுத்து என்னது அப்படின்னா இவர் பதிப்பித்த நூல்கள். ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சின்மய தீபிகை. செகண்ட் ஒன் ஒளிவிலொடுக்கம். தேர்ட் ஒன் தொண்டை மண்டல சதகம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ராமலிங்க அடிகளார் பதிப்பித்து வெளியிட்ட நூல்கள். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. அவருடைய உரைநடை நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அவர் பதிப்பித்த வெளியிட்ட நூல்கள் சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம். இது தவிர இவர் வழிபடும் கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வழிபடும் கடவுள் முருகன். இவர் வழிபடக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா முருகன். இவர் வழிபடக்கூடிய குரு யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர். தென் இவர் வழிபடக்கூடிய நூல் எது அப்படின்னா மாணிக்க வாசகருடைய திருவாசகம். ஓகேவா? ஸோ இவர் வழிபடும் கடவுள் முருகன். இவர் வழிபடும் குரு யாருன்னா திருஞான சம்பந்தர். இவர் வழிபடும் நூல் திருவாசகம். ஓகேவா? தென் அடுத்து இவருடைய பாடல்களை மருட்பா, அதாவது இவருடைய பாடல்கள் அதாவது புரட்சிகரமாக இருந்திருக்கு. பழமைவாத சைவர்களுக்கு எதிராக இருந்ததுனால இவருடைய பாடல்களை எதிர்த்தவங்க இவருடைய நூலை மருட்பா என அழைத்திருக்காங்க. யாருடைய தலைமையில் எதிர்த்திருக்காங்கன்னா ஆறுமுக நாவலர் தலைமையில் ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களை எதிர்த்திருக்காங்க. அந்நூலுக்கு மருட்பா என பெயரிட்டு அழைத்திருக்காங்க. மருட்பா அப்படின்னா அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். மருட்பா அப்படின்னா அறியாமையின் பாடல்கள். ஓகேவா? ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான்,
என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளாருடைய திருவருட்பா பாடலை தான் பார்த்துருக்கோம். இப்பாடலில் என்னென்ன இருக்குது அவர் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மீண்டும் ஒரு புதிய தலைப்போட அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நம்மளுடைய சேனல் வித்யஸ்ரீ அகாடமி சேனலில் டெய்லி கிளாஸ் வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் கிளாஸ் பற்றின வகுப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.